கிரீன்லாந்து விவகாரத்துல ஐரோப்பா ட்ரம்ப்பையே மிரட்டிருச்சு. சத்தியமா சத்தியமா மிரட்டிட்டோம்னு அவன் சொல்லிட்டான். நம்மளும் நம்பிதான் ஆகணும். அப்படி என்னதான்டா மிரட்டுனீங்க? இப்பதானடா ஒரு 50 பேரை கூட்டிட்டு போய் நிறுத்துனீங்க. அவன் 4500 பேரை இறக்குறேன்னா, இதுக்கு நடுவுல வரிய போடுறேன்னா வரிய போட்டுட்டேன்ட்டான். போட்ட வரிய தள்ளி வச்சுட்டேன்ட்டான்னு ஒரே பரபரப்பா இருந்துச்சு. நேத்து நம்ம விரிவா பார்த்தோம். ஆனா இப்ப அந்த 50 பேரை திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது என்ன பெரிய 50 பேர்? 50 பேர் என்னமோ ராணுவ வாகனத்துல அப்படி பட்டுன்னு வந்து இறங்குன மாதிரி. ஒண்ணும் கிடையாது. ராணுவ போக்குவரத்து விமானம்னு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாம் வந்து துருப்புக்களை இறக்கி விடல. இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு இறக்கி விட்டு பயணிகள் விமானத்துல இறக்கி விட்டு 2 பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போற மாதிரி தான் கூட்டிட்டு போனாங்க. அதே பஸ்ல கூட்டிட்டு வந்து விட்டு திருப்பி ஏத்தி விட்டாங்க 50 பேரை. என்னடா உங்க டக்கு இவ்வளவுதானா? எதிர்ப்பு அவ்வளவுதானா? ட்ரம்ப் என்ன சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து இத ராணுவ ரீதியா இல்லாம ட்ரேட் வார் ரீதியில கொண்டு வர முயற்சி பண்றாரு. ஆனால் நாங்களும் ட்ரேட் வார நோக்கி போறோம்ட்டாங்க. எது? பதிலுக்கு அமெரிக்காவுக்கு வரி போடுறோம் அப்படின்ட்டாங்க. ராணுவ ரீதியா அமெரிக்கா தாக்காது அப்படின்னு ஐரோப்பா நம்புதுன்னு நம்ம நம்பிக்கணும். அமெரிக்கா ராணுவ ரீதியா தான் எல்லாத்தையுமே அணுகும். அவன் வர்த்தக ரீதியா அணுகலாம் சும்மா பேச்சுக்கு. ராணுவ ரீதியா அணுக முடியல அப்படின்னா வர்த்தக ரீதியில அணுகி கடைசியில எண்டு காடு அப்படிங்கிறது ராணுவ நடவடிக்கை தான். கிரீன்லாந்துலாம் பக்கத்துல தான் இருக்கு. அவர்களுக்கு ரொம்ப தூரம் போய் டைவ் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதே சமயம் வெனிசுலா ராணுவத்தை விட கொஞ்சம் பெருசுன்னு டென்மார்க் ராணுவத்தை எடுத்துக்கலாமா? அந்த அளவு தான் எடுத்துக்கலாம். அவன்கிட்ட போய் சொன்னா கோவப்படுவான். டேய் நான் மொத்த நேட்டோவும் எந்துடா, நீ என்ன என்னை மட்டும் தனியா பிரிச்சு தராசுல வைக்கிற அப்படிம்பாங்க. என்னமோ நாங்க ஆசைப்பட்டு தராசுல வைக்கிற மாதிரி. நீ தான் பூனைக்குட்டி மாதிரி கூடவே போன, இன்னைக்கு நடு ரோட்ல உன்னை நிறுத்திட்டான். இதுல வந்து கேள்வி கேட்டா கோவம் வேற வருதா அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. ஏதோ ஒண்ணு ராணுவத்தை விலக்கிருச்சு நேட்டோ, இவ்வளவுதான். அதுக்கு பதிலா தடைகள் போடுறோம்ட்டார்கள். எந்த அளவு அப்படின்னா ஐரோப்பா மார்க்கெட்டை அமெரிக்கா இழக்கணும்ட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்கா மார்க்கெட்டை ஐரோப்பா இழந்துதான் நிக்குது. ட்ரம்ப் ட்ரேட் வார்ல ஐரோப்பாவையும் தான் வச்சு செய்யறாரு. என்னமோ புதுசா முழிச்சுக்கிட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே சமயம் இந்த ட்ரேட் வார்ல எல்லாருமே குதிக்கிறார்கள். அந்த நாட்டு பகுதி ஐரோப்பால உள்ள எல்லா பெருந்தலைவர்களும், அது இட்டாலி, ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்வீடன், பின்லாந்து அப்படின்னு அம்பூட்டு பயலுகளும் ட்ரம்ப்பை நேரடியா ஆக்ரோஷமா, இங்க பாரு ட்ரம்ப் பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட தான், அதுக்குன்னு இப்படிலாம் சேட்டை பண்ணேன்னா தொலைச்சு விடுவோங்கிற மாதிரி எல்லாருமே காட்டமா அறிக்கை விடுறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா பிரேசில் அதிபர் லூலாலாம் குதிப்பார்ல கடந்து, அந்த அளவு அந்த டோன்லயே குதிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். இது நல்ல விஷயம்தான். ஏன்னா ட்ரம்ப் இப்ப 10 பேருக்கு பதில் சொல்லணும். முந்தி ஒரு 4-5 பேருக்கு தான் பதில் சொல்லணும். கமேனிக்கு, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு, லூலாக்கு பிரேசில்ல, அதே மாதிரி அப்பப்ப நமக்கு பதில்லாம் கிடையாது. போன் எடுக்கல அப்படின்னு உட்கார்ந்து அழுக வேண்டியது ஊன்னு. இப்ப அப்படி கிடையாது. ஐரோப்பால இருந்து 10 பேர் கத்துறாங்க. இந்த 10 பேருக்கும் அமெரிக்கா பதில் சொல்லணும். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரே பதிலா குடுத்துட்டு போயிருவாங்க. ட்ரம்ப் அப்படி கிடையாதுல்ல. அப்படி சட்டுன்னு தீக்குச்சி மாதிரி உரசணும்ல. அதனால 10 பேரையும் தனித்தனியா சொல்லி வம்பிழுப்பாரு. அதனால அவர் கொஞ்சம் அங்கிட்டு பிஸியா இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் நிம்மதியா இருந்தோம். ஆனா பக்கத்திலேயே இருக்கிறவனுக்கு தெரியும் அமெரிக்கா பிஸியா இருந்து மத்த வேலையை விட்டுருவானா விட மாட்டானான்னு. ஏன்னா கூடவே தானே இருக்கான் கூட்டாளி பையன். அப்படி கூடவே இருக்கிறவன், டேய் அவனை நம்பாதீங்கடா, அவன் பிஸியாலாம் இல்லடா, எங்களை தான்டா குறி வைக்கிறாங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்படி கத்துறவனை எட்டி பார்த்தோம்னா பதிலுக்கு இங்கிட்டு இருந்து ஒரு சவுண்ட் வருது. யாரு கத்துறா? கனடா கத்துது. இங்கிட்டு இருந்து அமெரிக்கா ஒரு சவுண்ட் விடுது. இங்க பாரு கிரீன்லாந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் கனடா அப்படின்ட்டாங்க. அப்ப இன்னும் எங்களை மறக்கலையா? அதுதானே நான் சொன்னேன் எங்களை மறக்கல அப்படின்னு. அதுக்கு தானே ஆசிய பகுதியில நான் ரவுண்ட் அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி கனடா துடிக்குது. ட்ரம்ப்பை பொறுத்தவரை அப்படியே சொல்றாரு, கிரீன்லாந்து இப்ப அடுத்து கனடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா கனடாவாலே ஆர்டிக் பகுதியை பாதுகாக்க முடியாது, பலவீனமான நாடு. கேங்ஸ்டர் அடக்கவே அவனுங்கனால முடியல. ஊருக்குள்ள உள்ள பூரா கனடால ஓடி வந்து பதுங்கினா அவனுங்களை ரொம்ப ஈஸியா உளவுத்துறைகள்லாம் வந்து போட்டு தள்ளுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டார்கள். அதாவது கனடா வந்து கெனடியன்களையே பாதுகாக்க முடியல அப்படின்ட்டாங்க. அப்படியே கூட 2 சேர்த்துருங்கடா, பாகிஸ்தான்லாம் இங்க ஆப்ரேட் பண்ணி வெற்றிகரமா திரும்பி ஓடிட்டான் அப்படின்னு. இப்ப கனடாக்கும் நமக்கும் உறவு ஒன்றும் டிஷும்ல எல்லாம் இல்ல. நல்ல ஒரு வர்த்தக முன்னேற்றத்துல தான் இருக்கு. அதனால நமக்கு ஒன்றும் கனடாவை பகைச்சுக்கணும்னு தேவையில்ல, திட்டணும்னு தேவையில்ல. இருந்தாலும் ட்ரம்ப் கிரீன்லாந்து மட்டும் கிடையாது, கனடாவும் பாதுகாக்க வக்கு இல்ல அந்த பிராந்தியத்தை. அதனால நானே எடுத்துக்கிறேன், 2யும் எடுத்து உலகத்தை பாதுகாக்கிறேன். அந்த உலகம் அப்படிங்கிறது ரஷ்ய சீனா ஆதிக்கத்துல இருந்து உலகத்தை காப்பாத்துறேங்கிறாரு. சீனா
அவன் நாட்டு ராணுவத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாம தடுமாறுறான். ஒரு உத்தரவு போட்டா எல்லைக்கு போறதே கிடையாது. அதை மீறி அடிச்சு ட்ரெயின் ஏத்தி விட்டா ஊன்னு அழுதுகிட்டு வர்றது. பச்சை பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அழுகிற மாதிரி. அதையும் மீறி என்னத்தையாச்சும் செய்யுங்க, இவனுங்க எல்லைக்கு அனுப்புனா போக மாட்டேறாங்க, ட்ரெயின் ஏத்தி விட்டா அழுகுறாங்க. இதுக்காக அதிபர் ஷி ஜின்பிங் மண்டேல முழிச்சதுதான் முழுசா ஆட்டோமேஷன் போறேன், ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா உருவாக்குனாரு. கடைசியில அதுல பெட்ரோலுக்கு பதில் தனியா ஊத்தி வச்சுட்டாங்க பாவி பயலுக. அந்த மனுஷன் தான் உலகத்துக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டா ஆபத்து தான். அதுக்குன்னு ட்ரம்ப் டிசைன் பண்ற அளவுக்கு கிடையாது. ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யா போய் ஆசிய பகுதியை கைப்பற்ற போதா இல்ல ஆப்பிரிக்கா பகுதியை கைப்பற்ற போதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. அவர்களோட டார்கெட் மினிமம் ஐரோப்பாவுக்குள்ளதான். இல்ல இல்ல, ஐரோப்பா ஏசியாலாம் ரஷ்யா வரும் அப்படின்னு சொல்றக்கு ஆள் இருக்கு. எட்டி பார்த்தோம்னா அது அண்ணன் அமெரிக்காவோட ஏஜென்சியா இருக்கும். நமக்கு தேவையும் கிடையாது. கிரீன்லாந்து கனடா விவகாரத்துல கனடாவை சேர்த்துக்கிறேன்னப்போ ஊர் கூடி சிரிச்சிச்சு. கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோ காரணம் அதுக்கு. இப்ப எடுத்துக்கிறேன், கிரீன்லாண்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கல. ட்ரம்ப்புக்கு தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. மனுஷன் இதுல இருந்து விலகுனாரு அப்படின்னா அவருக்கு உள்ளூர்ல மைலேஜ் குறைஞ்சு போயிடும். இதை நோக்கி போனாரு அப்படின்னா இதுக்கு பெட்ரோல் போட்டே மனுஷன் திவால் ஆயிடுவாருங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா அண்ணன் அமெரிக்காவுக்கு வெறி பிடிச்சதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி மாறும்னு தெரியாது. இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா அடி வாங்குறான் மிதி வாங்குறான்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் நல்ல ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுறலாம். இந்த ஐரோப்பா பயலுக தான் துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. நல்லா தவிக்கட்டும். இவனுங்க ஃப்ரீயா இருந்தா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த போறேன், அதுக்கு நீங்க என்ன வாங்காதீங்கன்னு பேசுவாங்க. அதனால இவனுங்க பிஸியா இருக்கிறதே நமக்கு நல்லது.